ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் சூப்பராக சிம்பிளாக குயிக்காக ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மட்டன் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் இதனால் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட போகிறேன். நான் ஒரு 5 விசிலுக்கு விட போகிறேன். அது நல்ல விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் பண்ணிடலாம். இது காஷ்மீரி மிளகாய். இந்த காஷ்மீரி மிளகாயை நம்ம சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நல்லா சாஃப்டாக ஊறதுக்காக இப்போ ஒரு பேனில் மல்லி, அதாவது கொரியண்டர் சீட்ஸ் எடுத்துக்கிறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அந்த சீட்ஸு இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதுவும் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் பட்டை, லவங்க, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப கரிஞ்சிட வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை பண்ணும்போதே நல்லா வாசனை வரும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றிட்டோம். இப்போ அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயம் ஆஃப் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடானால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கடைசியில் கருவேப்பிலையும் இதே மாதிரி நம்ம நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த தனியாலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தண்ணியில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அது அப்படியே ட்ரையாக பவுட்ரு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிடுங்க. இப்போது அதே ஜாரில் நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா நம்ம காஷ்மீரி மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல, அதுவும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் நம்ம அரைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் சுடு தண்ணியில் ஊறிச்சுன்னா சீக்கிரமாக நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கு, அதையும் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த மட்டனை மட்டன் தனியாக, அந்த மட்டனில் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த மட்டன் தண்ணி தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்றா இருக்க வேண்டாம், தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்துச்சு இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக நம்ம வறுத்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பவுடர் இருந்தது இல்லைங்களா, மசாலா, அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது 2 மினிட்ஸ் அப்படி நம்ம ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஆனியனில் இந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் செப்பரேட்டாக மட்டன் மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அந்த பவுடருக்கு, அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படி நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இருந்துச்சு இல்லைங்களா, அது கூட வந்து அந்த மட்டன் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட லைட்டாக நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிட்டு இதை 2 மினிட்ஸ் அப்படியே அந்த மசாலா கூட குக் பண்ண போகிறேன். தண்ணியில் எதுவும் ஊற்ற வேண்டாம், ட்ரையாகவே குக் பண்ணலாம். இப்படி குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து செகண்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இதுலேயே வந்து வாசனை ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மட்டன் தண்ணி ஊற்றிக்கலாம். பட் ஆனால் அதுவும் ஊற்றி நம்ம குக் பண்ணுறப்ப தான் சூப்பராக டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மட்டன் தண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, குக் பண்ண தண்ணி, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை. நான் மட்டன் வேக வைக்கிறப்ப யூஸ் பண்ண தண்ணி மட்டும்தான் நான் திரும்பி யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. இப்போ இந்த மட்டன் தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகணும். ஃபுல்லாக மட்டன் சுக்காக்கு வந்து அந்த கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல் ட்ரை ஆகணும். ஸோ அந்த மட்டன் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணணும். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்து ட்ரையாக இருக்கும். எனக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மட்டன் சுக்காவை ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோவில் வேணால் லென்த்தாக போயிருக்கலாம், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நல்லா சுட சுட மட்டன் சுக்கா வந்து தோசை, இட்லி, தயிர் சாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.